வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மா ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா டாக்டர் ரெட்டியோட Q1 ரிசல்ட்ஸுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னோடனே நெஃப்டி ஃபார்மாவை போட்டு பொலப்பொலன்னு பொழந்துட்டாங்க. ஸோ அதனால ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல இப்போதைக்கு நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம், லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான growth இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ரெட்டி, நாக்டோ ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சன் ஃபார்மா, சிப்லா இதை பத்தியும் இருக்கு. பட் அது போக அட்ராக்டிவா இன்னும் ஒரு 10 ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா புது லெசனா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டாக் பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஓவரால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், growth ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில் மெம்பராக மாறிடுங்க. ஸோ ஓவரால் ஒவ்வொரு ஸ்டாக் பற்றி நம்ம டீப் டைவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து சன் ஃபார்மா. ஸோ சன் ஃபார்மா வந்து இப்போதைக்கு ஓவரால் ரேட்டிங் வந்து அக்யூமுலேட் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்டாக இதோட இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது 37, அதுக்கு அகேன்ஸ்டா சன்ஃபார்மாவோட பி 37, இண்டஸ்ட்ரியல் பி வந்து 34, 1940 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் growth 13%, சேல்ஸ் growth 12% இருக்கு. ROE அண்ட் ROCE 20% மேல இருக்கு. கடன் பெருசா இந்த கம்பெனிக்கு எதுவுமே இல்லை. டிவிடெண்ட் ஈல்டா வெறும் 0.82% தான் தராங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ விட ஜாஸ்தியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஓவரால் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனியா இந்த கம்பெனி இருக்கு. ஜென்யூனாவே இதுக்கு நிறைய குளோபல் ஸ்பெஷாலிட்டி பிரான்ச்சைஸ் இருக்காங்க. ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 13% ஸ்டெடியா கொடுத்துட்டே இருக்காங்க. டெப் ஃப்ரீ இருக்கிறதுனால நம்ம இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நிறைய ஸ்கேலபிலிட்டியும் growthம் இருக்கு. இந்தியாவோட ஃபுட் பிரிண்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா எது கன்சிடர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1760 வரும்போது ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸாக இந்த ஸ்டாக் இருக்கும். அண்ட் முக்கியமான பின் குறிப்பு, நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. சிப்லா இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ப்ராஃபிட் growth பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல நெகட்டிவா இருக்கு, -39%. சேல்ஸ் growth வெறும் 2.33%. ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கீழே விழணும். விழும்போது நம்ம கன்சிடர் பண்றது பெட்டராக இருக்கும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளீனா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். ROE அண்ட் ROCE வந்து 15%க்கு மேல இருக்கு. அது ஒரு வகையில பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். ரீசன்ட் டைம்ஸ்ல தான் இதுக்கு காஸ்ட் ப்ரெஷர் இருந்துச்சு அண்ட் யூஎஸ்ல பிரைஸோட எரோஷன் இருந்ததுனால ப்ராஃபிட் 39% விழுந்திருக்கு. மற்றபடி இந்த கம்பெனியோட ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டராகவே தான் இருக்கு. யூஎஸ் ரிலேட்டடா ஜென்ரிக் மெடிசன் மார்க்கெட்ல இருந்து எல்லா ஸ்டாக்குமே அடிச்சப்ப இந்த ஸ்டாக்கும் போட்டு விழுந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு பெட்டரான வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணா 1200 ருபீஸ் இறங்கி வரும்போது தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸு கரண்டா இருக்கிற பிரைஸ் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. பிஇ வந்து வெறும் 20, இண்டஸ்ட்ரியல் பிஇ அகேன்ஸ்ட் வந்து 34. ஸோ ப்ராஃபிட் growthம் பெட்டராகவே இருக்கு. ROA அண்ட் ROCE பொறுத்த வரைக்கும் 20%க்கு மேலே இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 31% வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு நெக்லிஜிபிள், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். யூஎஸ் பிசினஸ் இப்போதைக்கு கரண்டா ப்ரெஷர்ல இருக்கு. அதை எடுத்துட்டு மீதி எல்லா பிசினஸுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஒரு பெட்டரான growth ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். ஒன்ஸ் யூஎஸோட ஸ்பெஷாலிட்டி ஃபைலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயோசிமிலர் பைப்லைன்ஸ்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் பைப்லைன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஆல்ரெடி என்கிட்டயும் கொஞ்சம் இருக்கு. 1000 ருபீஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸுமே ஒரு நல்ல ப்ரைஸ் தான். பட் 1000 கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இதுல இருந்து ஒரு 50 ரூபாய் இறங்கிச்சுன்னா ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவாய்ட் பண்றது பெட்டராக இருக்கும். அவாய்ட் பண்ணுங்கன்னா மொத்தமாக அந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்ல வரல. 1000 ருபீஸ் கீழே இந்த ஸ்டாக் போகுங்கிறதுக்கு என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. போகலாம், போகாமலும் இருக்கலாம். 1000 கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ரீசன் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டி இப்போ ரீசன்ட் குவார்டர்ல நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. -68% கிட்ட ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ROE அண்ட் ROCE 13-15% மேல இருக்கு. பேலன்ஸ் ஷீட் பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இவங்களோட பயோசிமிலர்ஸ், கன்சியூமர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூஎஸ்ல நடந்த ப்ரெஷர்னால இந்த ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. பட் ஒரு 28, 29 பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கோட ரெக்கவரி அதிபயங்கரமா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 1000 ருபீஸ் கீழே விழுந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல லாங் டேர்ம் தான் கன்சிடர் பண்ண போறோம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற வேல்யூவேஷனே ஒரு பெட்டரான வேல்யூவேஷன் தான். பட் கீழே டிப்பாக நீங்க அதை அக்யூமுலேட் பண்ணுங்க. ஸ்பார்க்கு, ஸோ இந்த கம்பெனி வந்து
நான் ரீசன்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்துருந்தேன். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ வந்து வெறும் 4.49 தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஓவரால் ஃபார்மா ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணும்போது இதோட சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தா கண்ணா பின்னான்னு இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 2987ம், சேல்ஸ் க்ரோத்தும் 6715மே இருக்கு. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு டீப்பாக அனலிசிஸ் பண்ணி பார்த்ததுல ஆர்ஓஐசியுமே 80%, 50% சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே பெட்டராக இருந்தாலும் சன்ஃபார்மா பர்சன்டேஜ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருக்கு. ஜென்யூனாவே ரிசர்ச் பைப்லைன் பெட்டராகவே வச்சிருக்காங்க. ஆப்ரேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய புது புது ஆர்என்டி ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருக்காங்க. க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது வெஞ்சர் கேபிட்டல் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியர் ஆகிட்டு வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பிஇ வந்து 4.49 இருக்கிறது வந்து மீனிங்லெஸ். பட் நிறைய வெப்சைட்டும் செக் பண்ணிட்டேன், இது 4.49 தான் இருக்கு. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் 0 தான் கொடுக்குறாங்க. கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங்ல இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தான் ரெவென்யூ மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சேலஞ்சிங்கான பார்ட் இந்த கம்பெனி என்னன்னா ரிக்கரிங் ரெவென்யூ இந்த கம்பெனிக்கு பெருசா விசிபிலிட்டி இல்லை. ஸோ ரிக்கரிங் ரெவென்யூன்னு சொல்றது தொடர்ந்து வருஷம் வருஷம் நமக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய காசு, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு இல்லை. நான் இதை வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ராகலாம் நினச்சிங்கன்னா கூட ஒரு 150 ருபீஸ் கீழே என்ட்ரானீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டாக்குக்கு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா. ஏன்னா இதோட வேல்யூவேஷன்ஸ் சேல்ஸ் க்ரோத் எல்லாம் பார்த்தா கண்ணாப்பண்ணான்னு இருக்கு. நாக்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணல, நெகட்டிவா இருந்துச்சு, -34.11%. ஸ்டாக் வந்து 921 ருபீஸ் போயிருச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து 1.79 டைம்ஸ் தான் புக்குக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது இந்த கம்பெனிக்கு ஒரு பெட்டரான பாசிட்டிவா இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பெட்டராகவே இருக்கு. ஆல்மோஸ்ட் 35% கிட்ட ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு. சேல்ஸ் குறைஞ்சிருச்சு. பிஇ வந்து ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்ச பிஇ வந்து இப்போ முன்ன விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் வந்து சேல்ஸ் குறைஞ்ச ரீசன் தான். ஒரு 800 ருபீஸ் வரும்போது தாராளமாக அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. ஜென்எக்ஸ் லேப். ஸோ ஜென்எக்ஸ் லேப் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் 51%, 65% அட்டகாசமா இருக்கு. பிஇமே 11.65ல இருக்கு. ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து 221. ஸோ லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா நான் சொல்லுவேன். ஒரு 7 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா நீங்க தாராளமாக எடுத்து கன்சிடர் பண்ணுங்க. பட் மைக்ரோ கேப் கம்பெனி, மார்க்கெட் மேலே ஏறினாலும் நல்லா ஏறும், கீழே விழுந்தாலும் ரொம்ப ஹார்டா கீழே விழும். ஜென்பிராத் ஃபார்மா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கரண்டாக இருக்கிற ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் அட்டகாசமான நம்பரில் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 61% இயர் ஆன் இயர் இருக்குது. பிஇ வந்து 12ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸும் டெக்னிக்கல் வேல்யூவேஷனுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவாக நான் பார்க்குறது மார்க்கெட் கேபிட்டல் தான். வெறும் 464 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். சேல்ஸ் க்ரோத் வந்து 8.7% தான். ஸோ மாடஸ்டான சேல்ஸ் க்ரோத்து. இந்த பர்டிகுலர் வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்குக்கு சேல்ஸ் க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஸ்டாக் கண்ணா பின்னான்னு ஏறும். ஸோ என்ட்ரி பேண்ட் வந்து 1000 ருபீஸ் கீழே போச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நான் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறேன். சேல்ஸ் க்ரோத் 11%, ப்ராஃபிட் க்ரோத் வந்து 28% இருக்குது. பிஇ வந்து 16.62 இருக்குது. ஓவரால் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் கடன் இருக்குது. 0.57ங்கிறது டெப்ட் டு ஈக்விட்டி இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வலைட்டலாக இருக்குது. இவங்க வந்து ரெகுலேட்டட் ஜென்ரிக் மெடிசன் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடிங் மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கடன் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கு. பட் மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. வீனஸ் ரெமடிஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் க்ரோத் 30%, ப்ராஃபிட் க்ரோத்து 139% இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல தான் ஸ்டில் இந்த இதை வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்மால் ரெவன்யூ பேஸ் தான் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இருக்கு. ஃபுட்பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நாம எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு பெருசாக இல்லை. பட் இதோட நீஷான இன்ஜெக்டபிள் போர்ட்ஃபோலியோல இவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி போகுங்கிறது தெரியல. சிங்கிள் ப்ராடக்ட்ல தான் இவங்களோட என்டையர் மார்க்கெட் செக்மெண்ட்மே கான்சென்ட்ரேட் ஆகுது. அதனால நான் இதை வந்து கொஞ்சம் ரிஸ்கா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஜென்ரலாகவே எந்த கம்பெனியுமே சிங்கிள் ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏதாவது அடி விழுந்துச்சுன்னா மொத்த கம்பெனி க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் இந்த ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
லூபின் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் பிஇ 19. ஸோ கரண்ட்டாக நான் ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் பண்ண சொல்லுவேன். அருமையான சேல்ஸ் க்ரோத் 31%, ப்ராஃபிட் க்ரோத் 101% வச்சிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாகவே இவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வராங்க. டிவிடெண்ட் ஈல்டா 0.76, கொஞ்சமாக கடன் இருக்கு. 0.29 வந்து டெப்ட் டு ஈக்விட்டி. இப்போ இருக்கிற புக் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் 4 டைம்ஸ் புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெவி எக்ஸ்போஷர் டு யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸோட டேக்ஸு டேரிஃப்ஸ் இதை பேஸ் பண்ணி இது வந்து கண்ணா பின்னான்னு அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, அவ்வளோ சீக்கிரம் வந்து திவாலாகாது. தாராளமாக என்ட்ரு ஆகுங்க ஒரு 2000 ருபீஸ்க்குள்ளே வரும்போது. ஆல்மிவிக் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறேன். சேல்ஸ் க்ரோத் வந்து வெறும் நாமினல் தான் 4.41%, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 15 நல்லா இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 40%, பிஇ வந்து 21, கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேர்ட் டு அதர் பெட்டர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்துமே இந்த பர்டிகுலர் வேல்யூவேஷனை ஆர்ஓசி வந்து 12.6% வந்து டேலி பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சேல்ஸ் க்ரோத் வெறும் 4.49% தான். ஒரு 700 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் லாங் டேர்முக்கு நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து அட்வான்ஸ்டு என்செமி, சேல்ஸ் க்ரோத் 21%, ப்ராஃபிட் க்ரோத்தும் 61% இருக்கு. அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்டாக்கு. டிவிடெண்ட் ஈல்டா 1.69% தராங்க. ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் வெறும் 2 தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2ங்கிற ப்ரைஸ் டு புக்கில் டிவிடெண்ட் ஈல்டும் கொடுத்து அருமையான அட்ராக்டிவ் ப்ராஃபிட்டபிளும் கொடுக்குறாங்க. கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. டொமஸ்டிக்கில் பெருசாக இல்லை. ஸோ அந்த ஒரு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்ஓசி வந்து 14. ஸோ கொஞ்சமாக கடன் இருக்குது, 0.02%. ஸோ என்ட்ரி பேண்டாக நான் சொல்கிறது ஒரு 250 ருபீஸ் 280 ருபீஸ் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு குஷனிங் கிடைக்கும் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஆரோபிந்தோ ஃபார்மா வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறேன். சேல்ஸ் க்ரோத் 5%, ப்ராஃபிட் வெறும் 1% தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 20% இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.2. ஸோ கொஞ்சம் கடன் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். ஸோ ப்ராஃபிட் க்ரோத் பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஜாஸ்தி ஜம்ப் ஆகணும்னு சொல்லுவேன். இப்போ இருக்கிற ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் இந்த பர்டிகுலர் வேல்யூவேஷனை மேட்ச் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு 1300 ருபீஸ் கீழே போச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம இதை பற்றி திங்க் பண்ணலாம். ஓவரால் ஒவ்வொரு ஸ்டாக்கோட என்ட்ரி ஜோன் எங்கே இருக்கணுங்கிறத நான் ஒரு ஃபுல் டேட்டா டேபிள் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஸ்னாப் எடுக்குன்னா ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணுறேன். நீங்கள் இதை ஸ்னாப் எடுத்து வைக்கினா ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.